ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நாகராஜ். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண மைக் வந்துருச்சு. மைக் வந்தோனே ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பாவை கடைசி காலத்துல எப்படி பார்த்துட்டேன் அப்படின்றத சொல்லலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுதான் எங்க அப்பா தங்கியிருந்த கட்டில். இது வந்து பெட்டு, எங்க அப்பாவுக்குன்னே தனியா ரெடி பண்ண பெட்டு. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறக்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பெட்டை ரெடி பண்ணோம். அது என்னன்னு தெரியல, கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இது வாங்கி மறுநாள் எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பெட் இருக்கா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ரெஸ்ட் ரூம் இருக்கும். இப்படி ரெஸ்ட் ரூம் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல வசதியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் கூட்டு போறது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஸோ நான் தான் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கூட்டு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் விட இங்க இருந்து எல்லா வேலையும் நானே கையில எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே போய் கொண்டு போய் க்ளீன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவை நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறீங்கன்னா, அவங்க பெட்ரூம் பேஷண்டா இருக்காங்கன்னா அந்த ரூம்ல சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கெட்டு, மாப்பு, விளக்குமாறு, இது ஹேண்ட் வாஷ், சானிடைசரு, மவுத் வாஷு, அப்புறம் இது ஃப்ளோர் கிளீன் பண்ற லிக்விடு. இதெல்லாம் எப்பவுமே ரெடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி குட் நைட் மாதிரி ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ரூம் ஸ்ப்ரே தான். அது குட் நைட் எப்படி இருக்கோ அது மாதிரி இது ஒரு ரூம் ஸ்ப்ரே. அது பார்த்தீங்கன்னா அது இங்க இருக்கிற ப்ளக் பாயிண்ட் ஏதாவது ஒன்று சொருகி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டீங்கன்னா அந்த பேட்ஸ்மென்லாம் போயிடும். அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் இருக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் எவ்ரிடே மார்னிங் திறந்து வச்சிருங்க. அப்படின்னா தான் அந்த வென்டிலேஷன் ஈஸியா இருக்கும். உள்ள இருக்கிற காற்று வெளியே போகும், வெளியே இருக்கிற காற்று உள்ள வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஏசி ஏசி ரூமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜன்னலை திறந்து வச்சிருங்க. ஏசி ரூமா இல்லைன்னா நீங்க எப்பயுமே ஜன்னலை திறந்து வைக்கிறது நல்லதுதான். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்க அப்பாவோட ரூம் செட்டப்பு. ஸோ எப்பயுமே நீங்க ரூம்குள்ள வர்றப்ப எப்பயுமே செக் பண்ணுங்க. ஏன்னா எங்க அப்பா பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஹாலுக்கு அப்பப்ப டிவி பார்க்க போவாரு. போறப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு என்ன பண்றோம்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு மோசம் போயிடுவாரு. அதெல்லாம் நம்ம தான் கிளீன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அவங்க குழந்தையாருவாங்க. அந்த குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன நடக்குன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம தான் பாத்துக்கணும். ஸோ கீழே அந்த ரூம்ல எல்லாம் எப்பயுமே நான் கிளீன் பண்ணுவேன். டெய்லி வந்தோடனே நான் கிளீன் பண்றதுதான் வேலை. வேலையை முடிச்சு வந்தோடனே கிளீன் பண்றதுதான் வேலை. காலையில எந்திரிச்சோடனே கிளீன் பண்றதுதான் வேலை. அதே மாதிரி அவர் பெட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஓப்பனாவே சொல்றேன். அவரோட அந்த மோசம் போற இடத்த எப்பயுமே நீங்க செக் பண்ணுங்க. கையை வச்சு கூட செக் பண்ணுங்க. அவங்க வந்திருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. நீங்க தான் செக் பண்ணணும். ஆனா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், அவங்க குழந்தை, நீங்க தான் செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்ப அதுவே இன்ஃபெக்ஷனா மாறிடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ரூம்குள்ள வர்றப்ப எப்பயுமே எனக்கு ஒரு சத்தம் எப்பயுமே கேட்கும். வேலையை முடிச்சு வர்றப்ப எங்க அப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. ஏன்பா சீக்கிரம் வர மாட்டியா? சீக்கிரம் வர மாட்டியா, உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கல அப்படிம்பாரு. டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் நாட் யுவர் டியூட்டி, இட்ஸ் அ பிளெஸிங்.